ஹாய் வணக்கம். என்னுடைய கிளையண்ட் இன்னைக்கு கேட்ட ஒரு கொஷினை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா, அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு அவங்க டாக்டர் வந்து 1 லிட்டருக்கு மேலே தண்ணி குடிக்க வேண்டாம். அப்படி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ளூரா மாதிரி ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதனால இவங்களும் வந்து என்ன திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு அவங்க டாக்டர் சொன்ன நாள்ல இருந்து இவங்களும் 1 லிட்டர் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒவ்வொருத்தரோட உடல்நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களோட ஃபிசிஷியன் சம்டைம்ஸ் வாட்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க, ப்ரோட்டீன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய ஃபில்ட்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி, அவங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில ஃபுட்டு வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. சிலருக்கு கெஃபைன் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், சிலருக்கு லாக்டோஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், இன்டாலரன்ஸ் இருக்கனால லாக்டோஸ் வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. அதனால அதை பார்த்துட்டு நீங்களும் உங்களுக்கும் தண்ணி கம்மியாக குடிக்கணுமா, ப்ரோட்டீன் கம்மியாக பண்ணணுமா, டைரியை அவாய்ட் பண்ணணுமா, இந்த மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு பிலீஃப் அண்ட் வித் வச்சுக்க வேண்டாம். உங்களுடைய பாடியை அனலைஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு வெல்னஸ் கோச் கிட்ட நீங்கள் வந்து அக்கௌண்டபிள் ஆகி உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். குளோபல் நியூட்ரிஷன் ஃபிலாசபி படி நீங்கள் என்னெல்லாம் உணவு எடுத்துக்கலாம், எந்தெந்த நியூட்ரிஷன் ஆட் பண்ணிக்கலாங்கிறத டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களோட டயட்டை சார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பாடி யூனிக்கு. அதனால உங்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் எவ்ரிடே பேசிஸில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணலாம். ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். I am Kalaimani Rajkumar, Senior Wellness Coach.